உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 நாளாகமம் 17:2, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார். என்னங்க தேவன் ஒன்றும் செய்யலை, ஒன்றும் பேசலை அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தேவன் உங்கள் மனசுலேயே ஒன்று போட்டு வச்சுருக்காருங்க. ஏதோ ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே போட்டு வச்சுருக்காரு, அதன்படி செய்யுங்க. உங்கள் உள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அது தேவன் கொடுத்தது தான். உங்கள் நினைவுகள் எல்லாம் தேவன் கொடுத்தது தான். செய்யுங்க, அது வெற்றியாய் முடியும். தேவன் உங்களோடு இருப்பார். ஐயோ பேசலையே, எதுவுமே சொல்லலையே, எதுவும் செய்யலையேன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று நினைக்கிறீங்களே, அது தேவனால் அனுப்பப்பட்ட நினைவுகள் தான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஏவல் தான், ஒரு ஏவுதல் தான். நீங்கள் அதன்படி செய்யுங்க. துருதுருன்னு இருக்கும், செய்யணும்னு வரும். செய்யுங்க, அதை அந்த தோன்றதை செய்திருங்க. தேவன் உங்களோடு இருப்பார். அதை வெற்றியாய் அதை மாற்றி தருவார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. சரிங்களா? அவர் கூட இருந்து அதை வெற்றியாய் மாற்றிடுவார். தொடர்ந்து தோணும், செய்யணும்னு அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதனால் அதை செய்திருங்க. அவர் மனசுக்குள்ளே போட்டுட்டாருங்க, உங்கள் மனசுக்குள்ளே போட்டுட்டாரு. அதனால் அதை செய்யுங்க, அது வெற்றியாய் மாறும். நம்ம கூட ஃபோன் பண்ண முடியலன்னா என்னங்க பண்ணுவோம்? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடுவோம்ல, செல்ஃபோனில் பார்த்தா மற்றவங்க என்ன நம்மளுக்கு பேசணுமோ அதை நம்ம பார்த்துடலாம். தேவனும் அது மாதிரி தான் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு வச்சுருவார், ஒரு மெசேஜ் மாதிரி. அதனால அது உங்களை உங்கள் நினைவுகள் அடிக்கடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதை செய்யுங்க. இந்த பிரச்சனைக்கு உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும். சரிங்களா? அவர் எதையும் மனசுக்குள்ளே போட்டு வச்சுருவார். தன்னுடைய பிள்ளைங்களுடைய மனசுக்குள்ளே அவர் செயல்படுவார். தேவன் உங்களோடு இருந்து நீங்கள் செய்கிறத ஆசீர்வதித்து அதை வெற்றியாய் மாற்றி தருவார். யோசிக்காதீங்க, செய்யுங்க. அது ஒரு தொடர்ந்து உங்களை ஏவிக்கொண்டே இருக்கும். செய்ன்னு செய்யுங்க. தேவன் அதை வெற்றியாய் மாற்றுவார். சரிங்களா? 40 நாளாக தேவன் பேசவே இல்லை. ஒரு போர்க்களம்ங்க, அது ஒரு யுத்த களம். யார்கிட்டையும் பேசலை, தீர்க்கதரிசியும் அனுப்பலை. ஆனால் ஒரே ஒரு தாவீது என்ற ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் தேவன் மனசுக்குள்ளே போட்டு தான் வச்சுருந்தார். நீ போய் சண்டை போடு, நீ போய் சண்டை போடு, நீ மோது, நீ ராட்சதனோடு மோது. யார்கிட்டையும் அந்த மாதிரி அந்த மனசுக்குள்ளே கூட நினைவுகள் வரல. அந்த நாட்டில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, யாருடைய மனசுலையும் தேவன் எதையும் போட்டு வைக்கல. ஆனால் தாவீது மனசில் மட்டும் போட்டு வச்சிட்டாரு. நீ போ, நீ கோலியாத்தை முறியடி, நீ அந்த ராட்சதனை முறியடி. தொடர்ந்து வந்ததுனால்தான் தாவீது போர்க்களத்துக்குள்ளே போனாங்க. ஆனால் அது அவங்க அண்ணன், பெரிய அண்ணன் ஏலியாபு, அவனுக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? அகங்காரம். நீங்கள் 1 நாளாகமம் இல்லைங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எடுத்து படித்து பாருங்களேன். எலியாவை என்ன சொல்கிறான்னா, இது உன் துணிகரம், இது உன் இருதயத்தின் அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டான் அவங்க பெரிய அண்ணன். எல்லாருமே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க, இவன் மட்டும் போகிறானா? தேவையா இது உனக்கு? இது தேவையா? அப்படி தான் அவனுக்கு கோபம் வந்துச்சு. நீங்கள் ஒரு பெரிய தைரியமாக செயல்படுவீங்க. தேவன் ஒன்று மனசில் போட்டுட்டா எதிரில் இருக்கிறது என்ன இருந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, அது பாட்டு செய்வீங்க. ஏன்னா தேவன் கூட இருக்கார்ல. அப்படி தான் தாவீதுக்கு அன்றைக்கி வெற்றியை கொண்டு கொடுத்தாரு. அப்படியே துணிவுடன் செயல்படுவீங்க. என்ன ஸ்பீடில் செய்கிறீங்கன்னு உங்களுக்கே புரியாது. ஒரு ராட்சதன் எவ்வளோ ஸ்பீடில் அவன் வந்திருப்பான், அப்போ தாவீது அவனை விட அதிக ஸ்பீடு எடுத்தான். ஏன்னா தேவன் கூட இருந்தார். தேவன் கூட இருந்தால் ஒரு பெரிய தைரியம் வந்துடும். துணிகரம், யாருக்குமே இல்லாத ஒரு துணிகரம் வந்துடும். அதனால தான் அவங்க அண்ணன் அகங்காரம் முடிச்சவன் சொல்லிட்டான் ஒரே வார்த்தையில். தேவன் உங்களோடு இருந்து செயல்படுவார். நீங்கள் அப்படியே செய்வீங்க பாருங்கள், எல்லாம் வெற்றியாய் உங்களுக்கு தேவன் கூட இருந்து கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவார், வெற்றியை கொடுத்துருவார். தைரியமாக செய்யுங்க, செயல்படுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஜெபம் பண்ணலாமா? உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்க மனசில் ஏற்கனவே போட்டு வச்சிட்டிங்க, அதைப்படி உங்கள் பிள்ளைங்க செய்வாங்க, வெற்றி உங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். துணிவாக செய்வாங்க. ஒரு அசத்தலான தைரியத்தை கொடுத்துருவீங்க. இன்றைக்கி ரொம்ப ஸ்பீடாக செய்து முடிச்சுருவாங்க, அது வெற்றியாய் முடியும். நீங்கள் கூடவே இருப்பீங்க. நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொடிக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. அப்பா, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. சாமி உமக்கு நன்றியப்பா. பா, எங்களோடு நீங்கள் கூட இருங்கப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா. அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை பார்க்க வருவோம், உங்களுக்கு சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. சுத்தமாக வச்சுக்கோங்க. ஒரு மனிதனால் சுத்தமாக வாழ முடியாது. அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் நிற்கிறோம். 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமியின் சொந்தக்காரராக, ஓனராக வருவீங்க. இந்த பூமியை 1000 வருடம் ஆட்சி செய்வீங்க. அந்த தருணத்தை ஆண்டவரே, அந்த காலகட்டத்திலும் எங்களை நீங்கள் கொண்டு போய் சேருங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.